ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நேற்று ஆடி செவ்வாய் முருகருக்கு பூஜை பண்ணினேன். இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நேற்று முருகருக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பூவெல்லாம் எடுத்து வச்சேன். முதல்ல தாமரை பூவை எடுத்து வச்சேன். நான் இந்த தாமரை நான் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பெருசாக நல்லா இருந்துச்சு. தாமரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மன் ஃபோட்டோ நான் ஒன்று வச்சுருந்தேன். அது முதலையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இந்த முருகர் என் ஃப்ரெண்டு கொடுத்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த முருகர் பார்க்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அதையும் நான் ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த தாமரையும் வச்சு அது மேலே அந்த அம்மன் விக்கிரகத்தை வச்சேன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு நான் மாதுளை மொட்டு, ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம் எல்லாமே வச்சேன். இது வச்சாவே போதுங்க. நம்ம இதே சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டாண்டு நான் கும்பகோணத்தில் வாங்கினேன். இது விளக்குக்கு திரி, இது உள்ளுக்கு திரி போட்டு சென்டரில் வச்சுட்டா நல்லா எரியும். இது உள்ளுக்கு அங்கே பாருங்கள், திரி இப்படி போடணும். போட்டுட்டு நம்ம எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, எந்த விளக்காக இருந்தாலும் அதை அப்படி சென்டரில் வச்சுட்டோம் அப்படின்னா, வச்சு நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நல்லா எரியும். இதுக்கு என்ன நன்மை அப்படின்னா, இது கரி பிடிக்காது. ஓரமாக நம்ம கார்னரில் ஏற்றும்போது திரி அப்படியே எரிஞ்சு அந்த ஓரம் எல்லாமே அப்படியே கருப்பாயிரும். நம்ம தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி சென்டரில் போடுற அந்த ஸ்டாண்டு வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா விளக்கு எப்போவுமே கறி பிடிக்காது. எவ்வளோ நாள் எரிஞ்சாலுமே விளக்கு அந்த கார்னர் கறி இது சென்டரில் தானே எரியுது. அதனால் கறியே பிடிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டாண்டு. இது நான் கும்பகோணத்தில் வாங்கினேன். கடைங்கள்லேயும் கிடைக்கும். இது நம்ம கேட்ட பாத்திர கடைங்களில் கேட்டாவே கொடுப்பாங்க, கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் மல்லிகைப்பூ கட்டி வச்சுருந்தேன் முருகருக்கு. அதை அதை போட்டுட்டேன் நான் முருகருக்கு. இந்த சாம்பிராணி ஸ்டாண்டு உட்டில் உள்ளது. இது நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணினேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா பக்கமுமே அந்த புகை வரும். சாம்பல்லாம் இதில் வெளியே வராது. இது காமிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாமிக்கிட்ட காமிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். முருகருக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நான் எல்லாமே நேற்று எல்லாமே ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நம்ம செவ்வாய்க்கிழமை முருகருக்கு பூஜை பண்ணணுங்க. நம்ம நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செவ்வாய்க்கிழமை முருகருக்கு பூஜை பண்ணணும். இந்த பத்தி ஸ்டாண்டும் நான் பாண்டிச்சேரியில் வாங்கினது. இங்கே நம்ம கடைகள்லேயும் கிடைக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த சாம்பல் அது உள்ளுக்கே விழுந்துடும், வெளியிலலாம் வராது. அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பத்தி ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் முருகருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் நான் காமிச்சிட்டேன். சாம்பிராணி காமிச்சேன், பத்தி காமிச்சிட்டு நான் சூடம் எப்போயாவது தான் காமிப்பேன். சூடம் காமிச்சோம் அப்படின்னா எல்லாம் ஒரே டஸ்ட்டாகிடுது. அந்த இடமெல்லாம், அந்த ரூமே டஸ்ட்டாகிடுது. கருப்பாக ஒரு மாதிரி டஸ்ட்டாகிடுது. அதனால் நான் இந்த விளக்கில் நெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு திரி தான், நெய் நிறையா ஊற்ற மாட்டேன், சும்மா 2 சொட்டு தான் ஊற்றிட்டு அந்த திரியை நனைச்சிக்குவேன். நான் நெய்யில் நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் தீபதூப ஆராதனை காமிப்பேன். அந்த வெளிச்சத்துக்கு அந்த முருகரோட முகம் அவ்வளவு சூப்பராக பிரகாசமாக இருந்துச்சுங்க. அம்மனோட முகமும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு, சிரிச்சிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. பூவு எல்லாமே போட்டு நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் நான் முருகருக்கு.
அம்மனுக்கும் போட்டுடாச்சு, முருகருக்கும் போட்டுட்டேன். ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்துச்சு. பிரசாதம் இதெல்லாம் வச்சுட்டேன் நான். நம்ம கண்டிப்பாக நம்ம செவ்வாய்க்கிழமை முருகருக்கோ அல்லது வேல் இருந்தால் வேல் வழிபாடும் பண்ணலாம். நம்ம நினச்சது நிறைவேறணும், வீடு மன அமையணும், அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும், திருமண தடைகள், இதுக்கு எல்லாமே நம்ம முருகரை வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். நானும் ஒரு குறிக்கோள் வச்சு தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வேண்டுதலும் நிறைவேறும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த முருகர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முருகர். அன்னலட்சுமிக்கும் பூஜை பண்ணிக்கிட்டேன் நான். இந்த மாதிரி குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. நம்ம சாமிக்கிட்ட பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குத்து விளக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசியில் எல்லாமே நான் தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு சாமிக்கிட்ட நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டேன். என்னோடய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வேண்டுதலை நான் வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். வேல் இருந்தாலும் வேலுக்கு பண்ணலாம், நம்ம விக்கிரகம் வச்சுருந்தாலும் பண்ணலாம், ஃபோட்டோ வச்சுருந்தாலும் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி சிலை இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு ஃபோட்டோ இருந்தாவே போதும். அதை வச்சே நம்ம நல்லா பூஜை பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்லா இருக்குங்க. நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முருகரை பிடிச்சிக்கணுங்க. முருகரை பிடிச்சோம் அப்படின்னா எல்லா காரியமும் எல்லா தடைகளும் நீங்கி நல்லா இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,